மார்க்க சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜும்மா பெண்களுக்கு கட்டாயம் அல்ல, ஆனால் அதில் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது, பயான்களை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது, வாய்ப்பு கிடைச்சா போகணும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதனை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனா பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் குறைவான சொற்ப எண்ணிக்கையினர் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பார்கள், மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுவார்களை ஒழிய அதிகமானவர்கள் இது போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பயான்ல போய் உட்கார்றதா, அதுக்கு வேற ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவி பார்க்கலாமே, அங்க போகலாமே, இங்க போகலாமே தான் நினைப்பார்களே ஒழிய பயான கேட்போம், அதுல ஒரு 4 செய்தியை கேட்போம், அந்த 4 செய்தியின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையினுடைய முறை மாறாதா, நான் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக மாற மாட்டேனா என்கிற ஏக்கம் நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும். அந்த ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் குடும்பத்தில் மாற்றம். ஒவ்வொருவரும், எல்லா மனிதர்களிடத்திலையும் தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். யாரும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. 100% பியூரா யாராலும் இருக்க முடியாது. பல தவறுகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட உள்ளத்தில் ஒரு சிந்தனை, என்னுடைய தவறு களையப்படணும், இந்த தவறு தொடரக்கூடாது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முறை எனக்கு பிடிக்கவில்லை, இதனை நான் மாற்ற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது? மார்க்க சபைகள் எங்கே? எனக்கு எங்கே குர்ஆனினுடைய அறிவுரை உபதேசிக்கப்படுகிறது? அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு எங்கே நினைவூட்டப்படுகிறது? தேடி தேடி அது போன்ற சபைகளில் பங்கெடுத்து நன்மக்களோடு நாம் தொடர்பை மேற்கொள்வோமேயானால் நம்முடைய ஈமானில் மாற்றம் வரும். நன்மக்களோடு தொடர்பை மேற்கொள்ளணும். மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய, குர்ஆனை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி பேசக்கூடிய நபர்களோடு நம்முடைய சகவாசத்தை அதிகப்படுத்துவோமேயானால் அது போன்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வரும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனும் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் சாலிஹா நகர் கிளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டமைத்த இனிய குடும்பம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தவரை தம்முடைய குடும்பத்தை மார்க்கப்பற்றுடன் கட்டமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனி மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி அதிகமாக வலியுறுத்துவதைப் போலவே ஒரு குடும்பமாக இஸ்லாமிய மார்க்க பற்றோடு திகழ வேண்டும், மறுமையில் வெற்றி பெறுவதை இலக்காக நிர்ணயித்து அதன் அடிப்படையில் குடும்பம் செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தியும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நபர் தன்னை மாத்திரம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொண்டால் அது போதுமானதல்ல. அவர் மட்டுமே தொழுகையை நிறைவேற்றுவது, அவர் மட்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை, ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பது அல்லாஹ்விடத்தில் போதுமானதாக இல்லை. அவர் தன்னை தாண்டி தம்முடைய குடும்பத்தையும் மார்க்க அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். தான் எப்படி மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அதுபோல் தம்முடைய குடும்பத்தையும் சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வின் அருளை மறுமை நாளிலே பெற வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதைப் போல அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பெற்ற இறை செய்திகளை பார்த்தால் அதிலையும் குடும்பத்தை மையப்படுத்தி குடும்பத்திற்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு பல கட்டளைகள் நபிகள் நாயகத்திற்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறான், நபியே, உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு மார்க்கத்தின் எச்சரிக்கையை விடுப்பீராக. அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொன்ன உத்தரவு.
அதன் பேரில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் மலை குன்றின் மீது நின்று கொண்டு தம்முடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் அழைத்தார்கள், சொந்த பந்தங்களை அழைத்தார்கள், குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து இஸ்லாமிய கொள்கையை எடுத்துரைத்தார்கள். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொன்ன கட்டளைகளிலேயும் குடும்பத்தை மையப்படுத்திய கட்டளைகள் இருக்கின்றது. உங்கள் வாழ்வை நீங்கள் சரியாக கட்டமைப்பதை போல உங்கள் குடும்பத்தின் வாழ்வையும் சரியாக கட்டமைக்க வேண்டும். ஆகவே உங்கள் குடும்பத்தாரை அழையுங்கள். அன்பிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உங்கள் சொந்த பந்தங்களை அழைத்து குடும்பத்தாரை அழைத்து அவர்களுக்கு மார்க்கத்தின் எச்சரிக்கையை சொல்வீராக. அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான். இதே கட்டளை இதே உத்தரவு நமக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வை நம்புகிற நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் தம்முடைய குடும்ப அமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் காட்டுகிற சத்திய பாதையில் நம்முடைய குடும்பம் நடைபோடுகிறதா? இந்த பாதையில் சென்று கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நம்மால் பெற முடியுமா? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பெற்றோர்கள், எனது சொந்த பந்தங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்குரிய வகையில் செயலாற்றுகிறார்களா? அதற்கு நான் என்னென்ன மார்க்க உபதேசங்களை சொல்ல வேண்டும்? அதற்கு நான் என்னுடைய குடும்பத்தை சீரமைப்பதற்கு நான் என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? இந்த கவனம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். குடும்பத்தை சரியாக மார்க்க அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் செய்கின்ற பொழுது மார்க்க பற்றை முதன்மைப்படுத்தி மணப்பெண்ணை அல்லது மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அம்சம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். லி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக மனம் பேசப்படுகிறாள். ஒலி மாலிஹா, அவளிடத்தில் உள்ள சொத்துக்காக பொருளாதாரத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். ஒலி நசபிஹா, அவளின் குடும்ப பாரம்பரியத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பெண்ணை மணப்பெண்ணாக தேர்வு செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது. அதில் ஒன்றே அந்த பெண்ணின் அழகு. தோற்றம் அழகாக இருந்து விட்டால் வேறு எந்த அம்சத்தையும் பார்க்காமல் திருமணம் செய்து விடுவார்கள். அழகுக்காக பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய பொருளாதாரம், சொத்துக்கள் அதிகமான அளவில் இருக்கும் என்றால் அழகை கூட புறந்தள்ளிவிட்டு இந்த பெண்ணை திருமணம் செய்தால் நமக்கு ஏராளமான பொருளாதாரங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்திற்காகவும் ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள், இந்த ஊரிலே இந்த குடும்பத்திற்கென்று பெரும் மதிப்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே நாமும் நம்மை இந்த குடும்பத்தில் இணைத்துக் கொண்டால் நமக்கு பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் என்று குடும்ப பின்புலத்தை அடிப்படையாக கொண்டும் ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். 3 காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? 4வதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒலி தீனிஹா, அவளிடத்தில் காணப்படுகிற மார்க்கப்பற்றுக்காகவும் மனம் முடிக்கப்படுகிறாள். ஒரு பெண்ணிடத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதான பற்று இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது, தொழுகை இருக்கின்றது, இஸ்லாம் வலியுறுத்துகிற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, இதனை பார்த்தும் கவனித்தும் பெண்களை மணப்பெண்களாக தேர்வு செய்கிறார்கள். இறுதியில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பற்றுடையவளை தேர்வு செய்து மறுமையில் வெற்றியை பெற்றுக்கொள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் திருமணம் செய்யவிருக்கின்ற நபர்களுக்கு முதன்மையாக நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறார்கள், உன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கட்டமைக்க வேண்டுமா? அழகை பார்க்காதே, அவளிடத்தில் காணப்படுகிற பொருளாதாரத்தை, செல்வத்தை பார்க்காதே, அவள் எந்த குடும்பத்தை சார்ந்தவள், பேரு, அந்தஸ்து, புகழ், மதிப்பு, அதை பார்க்காதே. அவள் சமூகத்தில் கவனிக்கப்படாத குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவளிடத்தில் மார்க்கப்பட்டு இருக்கும் என்றால், தொழுகை இருக்கும் என்றால், இஸ்லாம் வலியுறுத்துகிற ஏனைய வணக்க வழிபாடுகள் இருக்கும் என்றால் அந்த பெண்ணை தேர்வு செய். ஏன்? அப்பதான் குடும்பம் இஸ்லாமிய அடிப்படையில் கட்டமைக்கப்படும். வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தருகிற பெண், மார்க்கம் அவளுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை கடைபிடிக்கக்கூடிய பெண் தம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய வகையில் கட்டமைப்பாள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில்
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் பிரதானமானது நம்முடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கட்டமைப்பதற்கு நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு சிறந்த முன்மாதிரி. ஒரு குடும்பமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே இலக்காக முன்வைத்து நான் வேறு எதனையும் பொருட்படுத்த மாட்டேன், இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ள மக்களையோ ஊரையோ ஊர் மக்களையோ நான் பொருட்படுத்த மாட்டேன், என்னுடைய இலக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி என்கிற ஒற்றை இலக்கை நோக்கியே என்னுடைய குடும்பம் செயல்படும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்வோம் என்கிற அளவில் தம்முடைய குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய மார்க்க பற்றுள்ள இறைவனுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிவு பெற்ற குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் என்று வந்துவிட்டால் அதற்கு முன்பும் ஹஜ்ஜு பெருநாள் உரையிலும் அதற்கு பிறகான சில வாரங்களிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று துணுக்கு செய்திகளை நாம் பல நேரங்களில் கேள்விப்படுவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு முழுக்க நமக்கு சொல்வது, அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த கட்டளை எதுவாக இருந்தாலும் நான் கட்டுப்படுவேன், என்னுடைய குடும்பம் கட்டுப்படும், என் மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, அதற்கு முழுமையாக நாங்கள் செவில் தாழ்த்தி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாலும் எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்தாலும் அதையெல்லாம் நாம் ஒற்றை வார்த்தையில் சொல்லி கடந்து விடுவோம். அவங்க பெரிய நபி, அதனால அவங்களுக்கு சாத்தியப்படும், நமக்கு முடியுமா, ஒரு இறை தூதரும் நாமும் ஒன்றா என்று ஒரு கேள்வியில அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம முடிச்சிருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமில்லை, எந்த நபியின் வாழ்க்கை வரலாற்றை சொன்னாலும் எந்த இறை தூதரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு எடுத்துரைத்தாலும் மக்கள் சிந்திப்பது என்ன, அவங்க பெரிய நபி, இறை தூதர், அவர்களுக்கு சாத்தியம், அவங்களுக்கு முடியும், நமக்கு முடியுமா, நபியும் நாமும் ஒன்றா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க குடும்பமே தியாகம் செய்ய முன்வந்ததே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியார் தியாகம் செய்ய முன்வருகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் தியாகம் செய்ய முன்வருகிறார்கள். எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை வனாந்தர பாலைவன காட்டில் கொண்டு போய் விடுகிறார்கள். எதையுமே பேசாம திரும்பி வர்றாங்க. அப்ப உங்க மனைவி இப்ராஹிமை அழைக்கிறார்கள், யா இப்ராஹிம். அந்த காலத்துல கணவனை பேர் சொல்லி அழைக்கிறது கூட பிரச்சனையா இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பேற்பட்ட நபி, அவங்களே பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, இப்ராஹிம், யா இப்ராஹிம் ஐன ததுஹபு, இப்ராஹிமை எங்கே செல்கிறீர். இன்னைக்கு கணவனை பேர் சொல்லி அழைச்சோம்னா பெரிய குற்றமா நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள சகஜமா சாதாரணமா இருந்தா கூட குடும்பத்துல பெரிய ரகலையாயும். எப்படி என் மகனை நீ பேர் சொல்லி அழைக்க போச்ச, ஒரு பெரிய மன்னர் பரம்பரை, அவரை பேர் சொல்லி அழைச்சா என்னவா, என் பிள்ளைய நீ பேர் சொல்லி கூப்பிடுவியா அப்படின்னு அதை ஒரு பெருசா ஆக்குவாங்க. அப்ப கணவனின் பேரை சொல்லி எங்க சில நேரங்களில் இப்போ உள்ள ஜெனரேஷனை விட்டுருங்க, பழைய ஜெனரேஷனா இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி வயசுல இருப்பாங்கல்ல, அவங்கள இப்போ ஒரு 60-80 வயசு அடைஞ்சிருப்பாங்க. அவங்களும் கணவனின் பேரை தப்பி தவறி கூட சொல்ல மாட்டாங்க. பேர பிள்ளைக்கு ஆசையா கணவனின் பேரை வைப்பாங்க, ஆனா அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. வேறு வேறு செல்ல பேரை கூப்பிட்டு அழைப்பாங்க. கேட்டா என்ன, நீங்க அவர் பேரை வச்சிட்டிய, வைக்க சொன்னதே அவங்க தான், அவர் பேரை வச்சிட்டிய, நான் எப்படி அவர் பேரை சொல்லி கூப்பிடுவேன் இப்படிங்குவாங்க. சில நேரங்கள் அரசு அதிகாரிகள் ரேஷன் கார்டை பேர் திருத்துறது, வாக்காளர் அடையாள அட்டை பேர் திருத்துறது, அதுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்பாங்க, அவரு சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா சொல்லாது, அங்க சொல்லி ஆகணும், அங்க சொல்ல வேண்டியதானே, இவர் சொல்ல மாட்டாங்களாம். உடனே மருமகளை கூப்பிடுவாங்க, ஏமா அங்க வாமா, உங்க மாமா பேர் கேட்கிறாரு, நீயே சொல்லு. அது நீங்களே சொல்லிடலாம்ல உங்க வீட்டுக்காரர் பேரை, அங்க என்ன அவமரியாதையா நடக்குது. அப்ப வீட்டுக்காரர் பேர் சொல்றதையும் தப்பா நினைப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மரியாதையோடு அழைப்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது. அவங்க கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்துல விட்டு தனியாக விட்டு யாருமே இல்லை, அவங்க பாட்டு போறாங்க. அப்ப அவங்க மனைவி வளைக்கிறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததுஹபு, இப்ராஹிமை எங்கே செல்கிறீர், வ தத்ருக்னா பி ஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன்,
ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பாலைவனத்தில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர், எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்லல, அமைதியாவே இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி கேள்வி எழுப்பினார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹுதான் இதை உங்களுக்கு உத்தரவிட்டானா, அல்லாஹுவின் உத்தரவா, இந்த ஒரு வார்த்தை தான். அதற்கு மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம் இது அல்லாஹுவின் உத்தரவு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் நீங்க செல்லுங்கள், இதன் லா யுதையுனா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்படி தம்முடைய குடும்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவு எதுவாக இருந்தாலும் அதை செய்ய துணிந்தார்கள். அது ஒரு புறம் என்றாலும் தம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக கட்டமைத்தார்கள். அல்லாஹ் எங்களுக்கு விட சொல்லிட்டானா, இது அல்லாஹ்வின் உத்தரவா, அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் நீங்க செல்லுங்கள், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஏன் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை இன்னைக்குள்ள பெண்கள்கிட்ட இருக்கா? நம் சமூகத்து தாய்மார்களிடம் இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீதான உறுதி, அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்கிற ஈமானிய உறுதி, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ஆழமாக இருக்கா? பாலைவனத்தில எல்லாம் கொண்டு போய் விட வேண்டியதில்லை, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டு வருவோம், எதுவுமே பேசக்கூடாது. எல்லா ஆண்களுக்கும் ஒரு டாஸ்க் என்ன, காலையில் எழுந்திருக்க வேண்டியது, குடும்பத்தில் எல்லாம் பிள்ளை வண்டு சிண்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ஆட்களையும் சேர்த்து கொண்டு போய் விடணும், எதையுமே பேசாம வந்துடணும். விடுவாங்களா? எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு பேச்சுக்கு இது அல்லாஹ்வின் உத்தரவுன்னு சொன்னா கூட, அல்லாஹ்வின் உத்தரவா, அதுக்கு நீ போயா பஸ் ஸ்டாண்டுக்கு, எங்களுக்கு கொண்டு விடுறதா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு வீட்டுல, அல்லாஹ்வின் உத்தரவாமே எது இந்த காட்டுல கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் எதற்கும் தயார் என்று அந்த பெண்மணி, வீர பெண்மணி, தியாக பெண்மணி, குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு ஆள் அரவமற்ற அந்த பாலைவனத்தில் தன்னந்தனியாக நின்று தம்முடைய வாழ்க்கையை கடத்தினார்கள் என்றால் அல்லாஹ்வின் உதவியின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். எனக்கு யாரின் தயவும் தேவையில்லை, சமூகத்தின் ஆதரவு தேவையில்லை, சமூகத்தின் தயவு தேவையில்லை, அல்லாஹ்வின் உதவி எனக்கு போதுமானது. அந்த நம்பிக்கை தம்முடைய குடும்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தெடுத்தார். அதே போலத்தான் தம்முடைய பிள்ளையை அல்லாஹ் தம்முடைய பிள்ளையை அறுக்குமாறு உத்தரவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராகிவிட்டார்கள், சரி இறை தூதர் தயாராகிவிட்டார், ஓகே, அவர் பிள்ளையும் தயாராகிவிட்டாரே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக், அருமை புதல்வனே, உம்மை அறுப்பதை போல் நான் கனவு கண்டேன், இது அல்லாஹ்வின் உத்தரவு, நீ என்ன நினைக்கிறாய், ஃபந்தூர் மாதா தரான், உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. எந்த கருத்தையும் கேட்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளையை அறுக்க முனையவில்லை, கருத்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், கனவு மூலமா அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், உன்னை அறுக்க வேண்டும், இது அல்லாஹ்வின் உத்தரவு, கனவில் எனக்கு சொல்லப்பட்டு விட்டது, நீ என்ன நினைக்கின்றாய்? அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா, அல்லாஹ்வின் உத்தரவா, ஃபஃஅல் மா துஅமர், அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அதை செய்யுங்கள், சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள், நான் ஓட மாட்டேன், ஒளிய மாட்டேன், முரண்டு பிடிக்க மாட்டேன், அல்லாஹ்வின் உத்தரவுனா செய்ய, நான் அதற்கு அடிபணிய தயார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சொன்னார். குடும்ப வார்ப்பு, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஈமானிய உறுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு அது சாத்தியமா? நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்படி கேட்டா அந்த பதில் வருமா? ஒரு ஹஜ் பண்ணால் தினத்தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கிறோம், எப்பா அப்துல் காதர் உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்ட, நீ என்னப்பா சொல்ற, மாடு வேற வாங்கல, குர்பானி பங்கு சேரல, ஆடும் வாங்கல, காலையில கனவு வருது உன்னை அறுப்பது போல், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று நான் நினைக்கின்றேன், நீ என்ன நினைக்கிறாய், ஃபந்தூர் மாதா தரா அப்படின்னு கேட்கிறோம். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்ட மாதிரி கேட்கிறோம். இந்த பதில் வருமா? அல்லாஹ்வுடைய உத்தரவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனா பார்ப்பீங்க, இந்த பதில் வந்துருமா? நம்ம கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் சொல்லுவான், ஆப்பா எனக்கும் அதே கனவு, உங்களை அறுக்கிற மாதிரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு திருப்பி கேட்பான் நம்ம கிட்ட, அவன் முந்திருவான், நானே சொல்லணும்னு இருந்தேன், உங்களுக்காவது காலையில தான் வந்துச்சு, எனக்கு நேற்று நைட்டே வந்துருச்சு,
நேற்று நைட்டே இந்த கனவு எனக்கு வந்து விட்டது, உங்களை அறுப்பதை போல் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கத்தி தயார் அப்படிங்குவா. அப்ப நாம இதில் கவனிக்க வேண்டிய அம்சம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைத்திருந்தார்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறோம். மார்க்க பற்று இல்லை, மார்க்கத்தின் வாடை இல்லை, பள்ளிவாசல் தொடர்பில்லை, வணக்க வழிபாடுகளின் மீதான பிடிப்பில்லை, ஈமானிய உறுதி இல்லை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எது மார்க்கத்தில் ஹலால் எது மார்க்கத்தில் ஹராம், எந்த கவனிப்பும் இல்லை. எல்லாவற்றிலையும் சர்வ சாதாரணமாக செயல்படக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் தம்முடைய குடும்பத்தை கட்டமைத்திருக்கிறார். இது நல்ல முன்மாதிரியா? அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய பாதையில் நம்முடைய குடும்பம் செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புவோமையானால், யாரா இருந்தாலும் குடும்பத்தில் யாரா இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய உத்தரவு எதுவாக இருந்தாலும் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இந்த உணர்வு குடும்ப தலைவருக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும், பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் சமூகத்தில் மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நடைபெறாது. எல்லாத்தையும் அந்த பற்று வந்து விட்டால் அல்லாஹ் சொன்னா கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்போம், ஊரு எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஊரை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்கிற அந்த பார்வை எல்லாருக்கும் வந்துவிடும் என்று சொன்னால் சமூகத்தில் குற்ற செயல்கள் நடைபெறுமா? மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் நடைபெறுமா? எவ்வளவோ கல்யாணங்கள் நடக்குது, வரதட்சணை வாங்கப்படுகிறது, ஆடம்பரம் நடைபெறுகிறது, பெரிய பகட்டோடு லட்சக்கணக்கில் சாப்பாட்டிற்கு மட்டுமே லட்சக்கணக்கில் செலவு செய்து பொருளாதாரத்தை விரயம் செய்து திருமணத்தை நடத்துகிறார்கள். அந்த திருமணங்கள் யாருடைய ஆதரவோடு நடைபெறுகிறது? சமூகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களின் ஆதரவோ அது போன்ற அனாச்சாரங்கள் நிறைந்த திருமணத்துக்கு இருக்கு. சமூகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் என்று சொல்வதில் அதிகமானவர்கள் பெண்கள். பெண்கள் அந்த திருமணங்களை ஆதரிக்கிறாங்க. திருமணம்னு சொல்லிட்டா போதும், அந்த திருமணம் எப்படி நடக்குது, அங்க வரதட்சணை வாங்கப்படுதால், கூட்டுத்துவா ஓதப்படுதால், நபி வழி பேணப்படுகிறதா இல்லையே, எதையும் கவனிப்பதற்கு தயார் இல்லை. கல்யாணமா, பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டிட்டாங்களா, புர்காவை போட வேண்டியது கிளம்ப வேண்டியது, கும்பல் கும்பலா போகணும். புடி ஆட்டோவை புடி, நீ வரியா வரலையா, நாங்கள்லாம் போறோம், வண்டி சொல்லிடுவோமா, அவங்கள கூப்பிடி இவங்களை கூப்பிடி எல்லாம் சேர்ந்து போகும்னு போய் அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து விட்டு வருவது, முடிஞ்சு போச்சு. அது என்ன நிகழ்ச்சி, எந்த மாதிரியான திருமணம், மார்க்கத்தின் எந்த முறைகள் அங்கே பேணப்படுகிறது, எதையும் கவனிப்பதற்கு தயாரில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? மார்க்கத்திற்கு எதிரான நிகழ்வுகள் ஒரு சபையில் நடக்கும் என்றால், ஒரு திருமணத்தில் நடக்கும் என்றால் அந்த திருமண நிகழ்வை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவை பேணக்கூடியவர்களாக இருந்தால் அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாம் புறக்கணிப்போம் அல்லவா? ஆடம்பரங்கள் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொல்லிட்டான், வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்றான். அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் புறக்கணிக்கப்படுகிற சபையில் பங்கெடுக்க கூடாது அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். தம்முடைய சொந்த மகள் வீட்டு திருமணத்தையே மார்க்கத்திற்கு எதிரான ஒரு அம்சத்தை கண்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் புறக்கணித்து விட்டு திரும்பி சென்று விட்டார்கள். ஆகவே இந்த திருமணத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன், என்னை அழைக்காதீர்கள், நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிவு நமக்கு இருக்கா? அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், அல்லாஹ்வுடைய உத்தரவுனா கட்டுப்படுங்க. பிறர் என்ன நினைப்பார்கள், மக்கள் என்ன நினைப்பார்கள், அதையெல்லாம் பார்க்காதீங்க. இதைத்தான் இப்ராஹிம் நபி நமக்கு சொல்லி தராங்க. அவங்க மனைவி நமக்கு சொல்லி தருகிற பாடம். ஆனா அதையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு போறோம். அவன் பத்திரிக்கை அடிக்கிறான், அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க. திருமணத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பட்டோபடமாக நடைபெறுகிறது. பிற சமூகத்தில் திருமணங்கள் என்னென்ன அனாச்சாரங்களோடு நடைபெறுமோ அந்த அனாச்சாரங்களில் எதற்கும் குறைவில்லாமல் திருமணம் நடக்குது. அதுல போய் நம்ம எந்த உறுத்தலும் இல்லாம பங்கெடுத்து சாப்பிட்டு வர்றோமே, இது குற்றம் நினைச்சோமா? இது அல்லாஹ் பொருந்தாத, அல்லாஹ் விரும்பாத செயல் என்பதை நாம் பார்த்தோமா? கவனிக்கிறது இல்லை. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் எந்த அளவிற்கு மார்க்கப்பற்றோடு திகழ்ந்ததோ அந்த மார்க்கப்பற்று நம்மிடத்தில் இருக்குதா? தொழுகை இருக்கா குடும்பத்துல? நம்மிடத்தில் இருக்கான். தனி நபரிட ஒரு தனி நபர் ரீதியாக நாம் யோசிக்க கூடாது. நம்முடைய குடும்பமா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய குடும்பமா நம்ம இருக்கிறோமா? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா?
மார்க்கம் நினைவூட்டப்படுகிற மார்க்க செய்திகள் சொல்லப்படுகிற சபைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? குர்ஆன் எடுத்து படிக்கிறோமா? பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு போ, தொழுகைக்கு போ என்று சொல்லுகிறோமா? இப்படிலாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்முடைய பிள்ளையை மார்க்கப்பற்றோடு வளர்த்த காரணத்தினால தானே அந்த பதிலை சொல்ல முடிந்தது. அறுக்க போறான்னு சொல்லும் பொழுது அருங்க, அல்லாஹ் உத்தரவுன்னா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன்னு சொன்னாங்கல்ல. அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்படாமல் இருந்திருக்குமே, ஆனால் இப்படி பதில் வருமா? அப்ப இறையச்சத்தை ஊட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். மார்க்க அறிவுரைகளை சொல்லி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இறுதி வரை தம்முடைய குடும்பத்திற்கு மார்க்க அறிவுரைகளை சொல்லியே வந்தார்கள். இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிமும் யாக்கூபும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார்கள். இறுதி வரை வசியத்து. யாரை வணங்குவீங்க? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த கொள்கையை சொல்லி சொல்லியே வந்தார்கள். அப்ப நாம நம்முடைய குடும்பத்திற்கு எந்த அளவிற்கு அறிவுரைகளை சொல்கிறோம்? முந்தைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம சமூகத்தில் இந்த டிவி, ஃபேஸ்புக்கு, செல்போனு, இந்த பலா முசீபத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னு வைங்க, குர்ஆனை படிக்கிற ஒரு தன்மையெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு. குர்ஆனை படிப்பாங்க, அரபி பொருள் தெரிகிறதோ இல்லையோ குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லி கொடுப்பார்கள். நம்மை விட நம்முடைய முன்னோர்களுக்கு ஓரளவுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை இருந்தது. பொருள் தெரியாது, சட்டம் தெரியாது, குர்ஆனை ஓதுவாங்க. ஒரு மாலை நேரம் வந்து விட்டால் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவாங்க. திடீரென்று யாசின் ஓதுவார்கள். கேட்டா யாசின் ஓதுறது பரக்கத்துவாங்க. அப்படி தனியா நம்புவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. குர்ஆன்ல எதை ஓதினாலும் நமக்கு நன்மை, எதை ஓதினாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும். ஆனா மாலை நேரம் என்று வந்து விட்டால் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு போக்கு நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு. இப்ப அப்படி இருக்கா? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா குர்ஆன் சப்தத்தை கேட்க முடியுமா? எல்லாம் டிவி தான் ஓடும், சீரியல் ஓடும், மணிக்கணக்கா உட்கார்ந்து பார்ப்பாங்க. அப்ப தாய்மார்கள் முழுவதுமா தங்களுடைய கவனத்தை சீரியல்கள்ல, தொலைக்காட்சியில, சினிமா படங்களை பார்க்கறதுல கவனம் செலுத்தினா நம்ம பிள்ளைகளை எப்படி மார்க்கப்பற்றோடு வளர்க்க முடியும்? பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் பார்க்காதன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டே, சீரியலை பார்த்துக்கிட்டே பிள்ளைக்கு சொல்லும் செல்போன் பார்க்காதன்னு. இந்த அம்மா பார்க்கறது டிவியை, இந்த அம்மா பார்க்கறது நாடகத்தை, நாடகத்தை பார்த்துக்கிட்டே சொல்லும் அந்த செல்போனை கீழே வை. எது? நாடகத்தை பார்த்துக்கிட்டே. அவன் வைப்பானா கீழே? அவன் எப்படி வைப்பான்? நீங்க தான் நாடகத்தை பார்க்கும்போது அதுலயே மூழ்கி போயில பாக்குறீங்க. மாமியார் மருமக மற்றதெல்லாம் சண்டையா இருக்கும், நாடகம் பார்க்கும்போது மட்டும் ஒற்றுமையாயிருவாங்க. எம்மா அந்த நாடகத்தை வைமா பார்ப்போம், இந்த நாடகத்தை வைமா. ஒரு நாள் நாடகம் பார்க்கலன்னா போதும், பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து கதை கேட்டு வருவாங்க. நேற்று நாடகம் பார்த்தீங்களா, என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு, ஏதோ ஒரு பேரை சொல்லுவாங்க, அந்த கதாநாயகி பேரை சொல்லி அவன் நல்லா இருக்காளா, நேற்று ஏதோ பிரசவ வலியோட தொடரும்னு போட்டாங்க, டெலிவரி ஆயிடுச்சா, யாருக்கு? அந்த மூதேவிக்கு. சுகப்பிரசவமா ஆபரேஷனா? ஏன் ஒரு கிலோ மாதுளம்பழம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் விசாரிச்சுட்டு வாங்க, அந்த பிள்ளைக்கு பேர் வச்சுக்குவாங்களே. அவன் நல்லா இருக்கிறாளா? அவ ஒரே குடும்பத்தில் சண்டை போட்டே எடுக்கிறா. யாரு? எல்லாம் நாடகத்தில் அவன் சண்டை போட்டு இருக்கிறாளாம். இங்க நம்ம குடும்பத்தில் நம்ம பார்க்கணும், அக்கம் பக்கத்தை பார்க்கணும், நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும். அதை விட்டு நாடகத்திலேயே மூழ்கி தொலைக்கிறது. ஃபேஸ்புக்ல கூட ஒரு வீடியோ ரொம்ப வைரலா வந்துச்சு. ஒரு வயசான நம்ம கம்பு ஊன்றி நாடகம் பார்க்கறாங்க. அதுல வில்லி கதாபாத்திரம் கதாநாயகி கதாபாத்திரத்தை திட்டுது அந்த நாடகத்துல. இந்த அம்மா பதிலுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வில்லிய, நீ நாசமா போ, உருப்பிடுவியா, மருமகளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றிய, இவன் பண்ற டார்ச்சர் நம்ம தனியா போய் கேட்கணும். இவன் நாடகத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ நாசமா போ, உருப்பிடுவியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம சமுதாயம் இந்த அளவிற்கு சீரியல்கள்ல, தொலைக்காட்சிகள்ல முழு கவனத்தையும் தொலைத்து விட்டால் நம்ம பிள்ளைகளை அதன் தாக்கம் இல்லாமல் எப்படி வளர்த்தெடுக்க முடியும்? இந்த சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தை போன்று நம்முடைய குடும்பம் மாறும்? அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். அதில் சிறிதளவாவது நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமா இல்லையா? தொழுகையை சொல்லணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தணும், குர்ஆன் ஓதணும், குர்ஆன் ஓத நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தம்முடைய குடும்பத்தை வளர்த்தெடுத்தார்கள். தம்முடைய பிள்ளைகளை, குறிப்பா பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு கூட தம்முடைய குடும்பம்
தம்முடைய மகள் தொழுகையை பேணுகிறார்களா என்று கவனித்தார். திடீரென்று இரவு நேரத்தில் தம்முடைய மகள் வீட்டுக்கு செல்வார்கள். இரவு நேரத்தில் எழுப்பி நபிகள் நாயகம் கேட்பார்கள், தொழுதீர்களா? அலா து சல்லியானி, ரெண்டு பேரும் தொழுதாயிற்றா அப்படின்னு கேட்பாங்க. மகளையும் மருமகனையும் கேட்பாங்க. அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை எப்படி வளர்த்தெடுக்கிறார்கள், நாம நம்முடைய குடும்பத்தை எப்படி வளர்த்தெடுக்கிறோம்? சர்வசதா நேரமும் நம்முடைய பிள்ளைகள் செல்போன்லேயே தொலைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடமிருந்து அதை பிடுங்கி சற்றேனும் குர்ஆனை கொடுத்து அதனை படிக்க சொல்லி, ஒரு துவாவை சொல்லி கொடுத்து அந்த துவாவை படிக்க சொல்லி மார்க்க பற்றோடு வளருவதற்குண்டான சூழலை நாம் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுத்துகிறோமா? அவங்களா வளருவாங்கன்னா வளர மாட்டாங்க. எந்த குடும்பமும் அப்படிலாம் வளர மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களா வளருவார்கள், அவனா தொழுகையாளியா மாறிடுவான், அப்படிலாம் மாற மாட்டான். நாம நம்முடைய குடும்பத்தில் அதற்கான ஒரு சூழலை உருவாக்குனா தான் அது சாத்தியம். நாம தொழுகணும். தொழுகை நேரம் வந்தால் வீட்டில் உள்ள பெண்கள் தொழுகை நேரத்தை தவற விடாமல் அந்த நேரத்தில் எழுந்து தொழுதா உங்க பிள்ளைங்க உங்களை பார்ப்பாங்க. நீங்க தொழுகையை விட்டுவிட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு அல்லது தொழாமல் நாம வேறு வேறு செயல்களில் ஈடுபடுவோம் என்றால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளியா உருவாவாங்க? அப்ப மார்க்க சூழலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னானா அதை கேட்போம். ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹாபிய பெண்மணிகள் அந்த பாடத்தை பெற்றார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் மார்க்கத்தில் உறுதிப்பாட்டை கடைபிடித்தார்கள், தம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கினார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க தாயார் இஸ்லாத்துக்கு வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் அவர்கள் என்னோடு உறவு பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப அசில் உம்மி, இணை வைப்பில் இருக்கின்ற என் தாயாரோடு நான் உறவு பாராட்டலாமா, அது மார்க்கத்தில் கூடுமா என்று கேட்கிறாங்க. மார்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்கிறாங்க, என்னுடைய தாயார் இணை வைப்பில் இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வரலை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் என்னுடைய தாயார் என்னோட உறவு பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே, மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இணை வைப்பில் இருக்கிற என் தாயாரோடு நான் உறவு பாராட்டலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆம், உன் தாய் இணை வைப்பில் இருந்தாலும் வேறு கொள்கையில் இருந்தாலும் உலக விஷயங்களில் அவர்களோடு நீ நல்ல உறவை பாராட்ட வேண்டும், நல்ல உறவை பேடி நடந்து கொள்ள வேண்டும். நாம் சிலி உம்மக்கி, நீ உன் தாயாரோடு உறவை தொடரு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகுதான் தம்முடைய உறவை அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் தொடர்ந்தார்கள். அப்ப அவர்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதை செய்வதா இருந்தாலும் இது மார்க்கத்தில் ஹலாலா, இது மார்க்கத்தில் கூடுமா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, இதில் தான் அவருடைய கவனம் இருந்தது. அந்த கவனம் நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். ஒரு நிகழ்ச்சியில போய் நம்ம பங்கெடுக்கிறோமா, இது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி சரியா தப்பா, ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபடுவதற்கு முன்பாக இந்த விஷயம் சரியா, இந்த விஷயம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலா, அப்ப மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலா என்று பார்த்து பார்த்து நாம் செய்வோமேயானால் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய குடும்பமா நம்முடைய குடும்பம் மாறும். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் நீங்க யோசிக்கணும். ஆண்களும் பெண்களும் நாம நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய குடும்பமாக அமைப்பதற்கு நாம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம்? பயான்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? பொதுவா மார்க்க பற்றி ஏற்படணும்னா அதுக்கு முதல் அடிப்படை எது? மார்க்கம் நினைவூட்டப்படுகிற சபைகளுக்கு ஆர்வமா போய் பங்கெடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும், குடும்பத்தோடு அதில் பங்கெடுப்பதற்கு ஆர்வம் காட்டணும். அது போன்ற சபைகளில் அதிகமாக பங்கெடுக்கும் பொழுது மார்க்க செய்திகள் நம்முடைய உள்ளத்தை வந்தடையும், அது நம்முடைய வாழ்வில் சில மாற்றங்களை உண்டாக்கும். மார்க்க சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜும்மா பெண்களுக்கு கட்டாயம் அல்ல, ஆனால் அதில் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது, பயான்களை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது, வாய்ப்பு கிடைச்சா போகணும். இது போன்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதனை பயன்படுத்திக் கொள்ளணும்.
ஆனா பாருங்க, எவ்வளோ பேர் இருந்தாலும் குறைவான சொற்ப எண்ணிக்கையினர் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பார்கள். மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுவார்களை ஒழிய அதிகமானவர்கள் இது போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பயான்ல போய் உட்கார்றதா, அதுக்கு வேற ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவி பார்க்கலாமே, அங்க போகலாமே, இங்க போகலாமே தான் நினைப்பார்களே ஒழிய பயான கேட்போம், அதுல ஒரு 4 செய்தியை கேட்போம், அந்த 4 செய்தியின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராதால், என்னுடைய வாழ்க்கையினுடைய முறை மாறாதால், நான் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடியானாக மாற மாட்டேனா என்கிற ஏக்கம் நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும். அந்த ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால் குடும்பத்தில் மாற்றம் வரும். ஒவ்வொருவரும், எல்லா மனிதர்களிடத்திலையும் தவறுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். யாரும் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. 100% பியூரா யாராலும் இருக்க முடியாது. பல தவறுகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட உள்ளத்தில் ஒரு சிந்தனை, என்னுடைய தவறு களையப்படணும், இந்த தவறு தொடரக்கூடாது, இந்த முறை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முறை எனக்கு பிடிக்கவில்லை, இதனை நான் மாற்ற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது? மார்க்க சபைகள் எங்கே? எனக்கு எங்கே குர்ஆனினுடைய அறிவுரை உபதேசிக்கப்படுகிறது? அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கு எங்கே நினைவூட்டப்படுகிறது? தேடி தேடி அது போன்ற சபைகளில் பங்கெடுத்து நன்மக்களோடு நாம் தொடர்பை மேற்கொள்வோமேயானால் நம்முடைய ஈமானில் மாற்றம் வரும். நன்மக்களோடு தொடர்பை மேற்கொள்ளணும். மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய, குர்ஆனை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி பேசக்கூடிய நபர்களோடு நம்முடைய சகவாசத்தை அதிகப்படுத்துவோமேயானால் அது போன்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வரும். நம்ம தொடர்பு வைக்கிறது ஃபுல்லா யாரு? ஊரு கதை, உலக கதை, பலா முசீபத்தை பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்ச ஆரம்பிச்சாலே அவளை பத்தி தெரியுமா உனக்கு? நேற்று என்ன நினைச்சு தெரியுமா? அவ எங்க போனா தெரியுமா? இவ எங்க வந்தா தெரியுமான்னு ஊர் கதையை ஆரம்பிச்சிருவாங்க. பேசுவாங்க பேசுவாங்க மணிக்கணக்கா அடுத்தவங்களை பத்தி. அப்படியே பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு என்ன பலன் இருக்கு? அதுல ஏதாவது நன்மை இருக்கா? கேட்பதற்கு சுவையாக இருக்கிறது என்பதை தாண்டி வேறு என்ன நன்மை? அதை கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? புறம் பேசுறதுனால, அடுத்தவர்களின் குறைகளை பற்றி ஆராய்வதால் நம்முடைய குடும்பத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? நம்ம குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? அதை பத்தி பேசுன்னு கேட்கணும். நேற்று பயானுக்கு போனீங்களே, என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுங்க. ஜும்மாவுக்கு எனக்கு வர முடியல, நீங்க ஜும்மாவுக்கு போனீங்கல்ல, அதுல என்ன சொன்னாங்க சொல்லுங்க. இப்படியான சிந்தனை நம்மிடத்தில் வரும் என்றால் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்முடைய உங்க பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புறீங்க, மதரசாவிலிருந்து வந்த உடனே உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க, மதரசாவுக்கு போனியா, என்ன ஓதுனேன், என்ன படிச்சேன், இன்னைக்கு என்ன துவாவை சொல்லி தந்தாங்க, குர்ஆன்ல இன்னைக்கு எந்த வசனத்தை நீங்கள் ஓதினீர்கள், எந்த வசனம் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது, கேட்டு பாருங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். வாரத்துல ஒரு நாள் கேளுங்க உங்க பிள்ளைகிட்ட, இன்னைக்கு என்னப்பா இந்த ஒரு வாரத்தில் நீ படித்த துவா என்ன, இந்த ஒரு வாரத்தில் நீ படித்த வசனம் என்ன, இந்த ஒரு வாரத்தில் நீ படித்த ஹதீஸ் என்ன, இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க, பெரிய மாற்றம் வரும். அவளே போய் கேட்பாங்க, நம்ம அம்மா கேட்பாங்க, நம்ம பாப்பா கேட்பாரு, நம்ம பாட்டி கேட்பாங்க, சொல்லணும். குர்ஆன் வசனத்தை படிப்பான், ஹதீஸை படிப்பான், உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே படிப்பார்கள். அது மார்க்க பற்றி உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்தில் உருவாகும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையற்ற பொழுதுபோக்குகள், கேளிக்கை நிகழ்ச்சிகளை புறந்தள்ளிவிட்டு, வீணான காரியங்களை தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தம்முடைய குடும்பத்தை மார்க்கப்பற்றோடு கட்டமைத்தார்களோ அதனை நாமும் விரும்புவோமையானால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு ஒரு துவாவை சொல்லித்தரான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, என்னுடைய பிள்ளைகளையும் என் மனைவி மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தான். இதையே பெண்கள் துவா செய்கின்ற பொழுது தங்களுடைய கணவன்மார்கள் என்று பொருள்படும். அப்ப இந்த துவாவை நாம் அதிகமான அளவில் ஓதி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய நன்மக்களாக நம்முடைய குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.